அதான் டே திறந்து ஆமாங்க சார். அது அவசரமா அந்த விஷயத்துல பாக்குறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணீங்களா எப்படி பண்ணுங்க சார். பண்ணேன். எப்படி இருக்குது கஷ்டமாகிதா லேஸ் ஆகிதா கஷ்டமா தான் இருக்கும் சார். ஸோ கஷ்டமாகிதா இப்ப நான் ப்ராக்டிஸ் பண்ணலன்ற அர்த்தம் கஷ்டமாகிப்படாது ப்ராக்டிஸ் பண்ண லேஸ் ஆயிடணும் இல்ல ப்ராக்டிஸ் பண்ணேன் சார். ஆனா கஷ்டமா தான் இருக்கு. ஸோ வாய் ஃபுல்லா எடுத்தேன்னா சரி அது மிச்சம் சிம்பிளா லெட்டர் கஷ்டப்படுத்தவே இல்லை போதும் பாவம் இன்னும் ஆயத்து வரல. ஆ திருப்பி மிஸ்டேக் ஆயிட்டா ம் வந்துருச்சு. إلا الذين آمنوا وعملوا الصالحات ம் சவுண்ட் فلهم أجر غير விளங்காது ممنون. இப்ப நீங்க ஓதின என்னதுங்க சார்? ஸ்டைல ஓதினா ரவிட் எது வல்லினமா உச்சரிக்கிறது எதை நாங்க சாஃப்டா பிராக்டிஸ் பண்ணணும் எதுக்கு நாங்க அழுத்தத்தை கொடுத்து ஓதணும் என்ன கன்செப்ட் ரெண்டும் எங்களோட ஓதலுக்கு சம்மதம் இல்லாம போய்க்கிறோம் தெரியாம போய்க்கிறோம் கொஞ்சம் கலக்கமாக ஓதுறது அழுத்தமாக ஓதுறது ஹெவி லெட்டராக பிராக்டிஸ் பண்றது இதெல்லாம் தெளிவாக ஏனைய பிராக்டிஸ்ல தெளிவுபடுத்தி விளங்கணும் என்றால் அப்ப அந்த மாதிரியான இடங்களை மட்டும் சரி நான் கொஞ்சம் தூக்கி ஓதணும் சவுண்டா ஓதுவாங்க அடுத்த இடங்கள் கொஞ்சம் நார்மலான ஸ்ட்ரகிள் ஓதுறது பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் ஒரே லெவலுக்கு கொண்டு போயிட்டோம் என்றால் பெரிய பிரச்சனை ஓதிடும் விளங்குதா சரிங்க சார். ஓதுவோம் சரி சார். إلا الذين آمنوا وعملوا إلا الذين آمنوا وعملوا الصالحات போதாது فلهم ஸ்வா صا وعملوا صا الصالحات و... وعملوا الصالحات. குட் இன்னும் கொஞ்சம் லீய தெளிவுபடுத்தணுமா ஏனால் பின்னால வார நேரத்துல சுவாதுக்கு பின்னால வார எழுத்து எந்த எழுத்தா இருந்தாலும் சுவாத தடிப்பா உச்சரிக்கணும் அதுக்கு பின்னால வாரது எப்படியோ அப்படி உச்சரிக்கிறது போய்த்திடணும் சரிங்க. إلا الذين آمنوا وعملوا الصالحات ம் فلهم أجر غير ممنون. فلهم أجر غير ممنون فلهم أجر غير غير ممنون. غير ممنون غ- غير ممنون. راح مرتبط بابا تيبي إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. تري بابا إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. கொஞ்சம் ராகத்தோட வரணும் سلم. إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. பின்பகுதி மட்டும் வருங்க فلهم أجر غير ممنون فل فلهم أجر غير ممنون. ரெண்டாவது பாபு فكذب وعصى وعصى
وعصى. فكذب وعصى. فكذب وعصى. சரி போதுமா? فكذب وعصى. ஐன் மாத்தக்கூடாது, கவனமாக்கணும். மற்ற வ- எல்லாமே அதுல நார்மலான லெட்டர். வ- த, கே, த, சரிங்க சார். த, வ, அ எல்லாமே ஒரே டிசைன். ஸ்வா மட்டும்தான் சரிங்க சார். தூக்கணும். فكذب 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 وعصى. இப்ப ஜாயின் பண்ணுங்க. இப்ப அதை ஜாயின் பண்ணுங்க. فكذب وعصى. فكذب فكذب وعصى. فكذب وعصى. சரி போதுமா? فكذب فكذب وعصى. மூன்றாவது. ثم إنهم لصا ثم إنهم لصال الجحيم. அதையும் ஜஹீம்ல சவுண்ட குறைஞ்சிட்டீங்க. ثم إنهم இல்ல, لصال இல்ல, சும்மா الجحيم. வரக்கூடாது, நாக்கு வெளியே வரணும். அடுத்தது இன்னஹும், ஈட உச்சரிப்பு எடுக்கணும். அது யாக்கு பேத்திட்டு சும்மா இன்னஹும் என்று வருது உச்சரிப்புல சவுண்ட். சரிங்க சார். ثم إنهم لصال الجحيم. இன்னும் சவுண்ட வரட்டும். ثم إنهم لصال الجحيم. ثم إنهم لصال الجحيم. சரி போதுமா? ثم ثم إنهم لصال الجحيم. நாலாவது. وصاحبته وبنيه. பிழை. வஸ்வா. وصا வா. வானத்துக்கு وصا போதாது. وصاحب وصا وصاحبته وبنيه. இது மட்டும் தான் போதாது. வபனி. சவுண்ட் அப்படி குறையுது ஜாவிட், அது பெரிய பிரச்சனையே. சரிங்க சார். وصاحبته وبنيه. போதா. و- وصاحبته وبنيه. நீங்க ரகசியம் ரகசியம் பேசுறதை விட ஸ்லோவா தான் வருது. சவுண்ட் போதா. وصاحبته وبنيه. بس وصاحبته وبنيه. ஸ்லோவா வருதால சுவாத கூட இல்ல மாட்டீங்க. وصاحبته وبنيه. இப்ப நானும் அப்படி ஓதினா எனக்கு தூக்கம் தான் போகும். அது ஓதப்படாது. தைரியமா ஓதணும், உற்சாகமா ஓதணும், சத்தமா ஓதினாத்தான் எது சரி எது பிழை, எந்த உச்சரிப்புல நாங்க மாட்டிக்கொள்வோம், எந்த உச்சரிப்பு பண்ணாம சரியா வருதெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். وصاحبته وبنيه. கொஞ்சம் கூட சவுண்ட் கூட இல்லையே. பழம் ஜாவிட், அது கட்டாயம் நினைக்கிறது உங்களோட இயல்பான ஒரு பழக்கம் போல சவுண்டா ஓதி ம், இல்லைங்கிறது. சரிங்க சார். சரி, அது நல்ல. وصاحبته وبنيه. ம், ஒரு 5 வீதம் தான் ஸ்பீட் சவுண்டுக்கு வருது. ஒரு 5 வீதம் ஃபுல் சவுண்ட் வச்சு ஒரு 5 வீதம் கேட்குது. குறைஞ்சது 50 வீதத்துக்கு மேல சரி சவுண்ட் வரணும். அதாவது நான் உங்களுக்கு ஓதி தாரத்தை விடவும் உங்களோட சவுண்ட் பெருசாகிக்கும் ஓதல்ல. அதான் முக்கியம். அப்பதான் உங்களோட பிழையை உங்களுக்கு திருத்திக் சரிங்க கொள்ளும். சரிங்க சார். وص- وصاحبته وبنيه. போதாது. அடுத்த நேரம் நீங்க
அந்த மாதிரி சவுண்டா வாடுறதுதான் உங்களோட பிழை கூட போகுது. அப்படின்னா நீங்க சத்தம் இல்லா மெதுவா ஓதினது உங்களுக்கு மாத்திரம் கேட்கறதுக்கு ஓதினதுல உச்சரிப்பு தெளிவில்லை, அதான் அர்த்தம். இப்ப நீங்க சத்தம் போட்டு ஓத போக்குல ஒசா ஒசா தான் போகுது, பிழை ஏது. நாங்க எந்த அளவு ஆஹ் தூரம் சவுண்டா ஓதுறோமோ அப்பதான் இந்த உச்சரிப்பு இப்படி வரும். ஏனால் இது இது ரகசியம் பேசி கொண்டிருக்கிற ஒன்றுமல்ல. நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு போறதுக்குரிய விஷயம் ஒன்றுமல்ல. கண்ணால பார்த்து ஓதிட்டு போறதுக்குரிய விஷயம் அல்ல. உங்களோட வாயால மிக தெளிவாக ஒவ்வொரு உச்சரிப்புகளுக்கும் உரிய ஒழுங்குல எழுத்துக்களை உச்சரிச்சு ஓதுறதுதான் மிக முக்கியமான. அந்த ஓதல் நடக்கணும்னா கட்டாயம் நாங்க தைரியமாகணும், சவுண்ட் ஆகணும், அதுக்கு பழகணும். சரிங்க. ம். இப்ப நீங்க சவுண்ட் ஆகல பிழை ஆயிட்டீங்க, பிழை இல்லை. ஒசா என்கிறதே பிழை. ஒசோ ஒசா ஒசோ வித்தியாசம் விளங்குதா? وصاحب புரியுதுங்க சார். وصا எஸ். وصا وصاحبته وبنيه திருப்பி வருமா? வதனி وصا وصاحبته وبنيه وصاحبته وبنيه. وصاحبته وبنيه وصاحبته வாவ وبنيه வா மட்டும் தனியா ஓதக்கூடாது. வ சாஹிபதிங்கிறது பிழை, அது ஒரு எழுத்து. வசா வசா வ வசா. சரிங்க சார். وصاحبته وبنيه திருப்பி வருமா? وصاحبته وبنيه ஓகே, ஐந்தாவது பாப்போம். فإذا جاءت فإذا جاءت الصاخة திருக்காம திருக்காம. فإذا جاءت الصاخة فإذا جاء فإذا جاء. فإذا جاء போதாது ஜாவி. فإذا جاء சத்தம் போட்டு நிட்டுக்கும். فإذا جاءت الصاخة فإذا جاءت இது போதாது. فإذا الصاخة جاء ஒன்று நீட்டுறது போதாது, ரெண்டாவது சவுண்ட் போதாது. ஜாவி, சரிங்க சார். இதுக்கு பின்னால வர எழுத்தெல்லாம் உங்களோட சவுண்டு தான் உங்களோட எழுத்தை உங்களோட உச்சரிப்பை தீர்மானிக்கும். அதுல எந்த விதமான இரண்டு கருத்துக்கும் இடம் இல்லை. ஏன்னா இதுக்கு பின்னால வர எல்லாம் ஹெவி லெட்டர்ஸ். தால் சரிங்க சார். தாது லா கா சா எல்லாமே வலிதமான எழுத்துக்கள். உங்களோட உச்சரிப்பு நீங்க சரியா உச்சரிக்கிறீங்களா அல்லது மயக்கமான நிலையில உச்சரிக்கிறீங்களாங்கிறத உங்களோட சவுண்ட் தான் டிசைட் பண்ணும். அதுக்கு சரிங்க நீங்க சார். எப்படி ஆகும்? நான் இந்த இடத்துல உங்களை ஸ்லோவா கொண்டு போறதுக்கு மிக 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 சவுண்ட் எடுக்கிறது காரணம், எப்படி சார் நீங்க சத்தம் எடுத்துக்கோங்க. சத்தம் வந்துச்சுன்னு சொன்னால் அங்க நீங்க பிழையாவதினாலும் ஒட்டோமாவே உங்களுக்கு உங்களோட ஓட்டல் உங்களுக்கு உங்களோட ஓதல் காட்டி தரும் இது பிழைன்னு சொல்லி. உதாரணத்துக்கு பெரிய அதை நீங்க சேண்டு ஓத போறீங்க. நீங்க சேண்டு உச்சரிக்க போகலையே அந்த சவுண்ட் என்ன செய்யும்? இந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கிறீர்கள்னு சொல்லி உங்களோட மனதாட்சிக்கு உங்களுக்கு அது பிழைன்னு சொல்லி காட்டும். இது எப்ப நடக்கும்? உங்களோட வாயிலிருந்து வர சவுண்ட், அந்த உச்சரிப்போட சவுண்டுங்கிறது உங்களோட காதுக்கு அந்த சத்தம் கேட்கிற மாதிரி வந்தா மட்டும்தான் அந்த பிழையை காட்டும், சுத்தி காட்டும். நீங்க வாயில ஓதுறது உங்களோட காதுக்கு அந்த சத்தம் சரியான முறையில கேட்கணும்.
ஸ்வா இல்ல சா. ஸ்வா சா. இப்படி ரெண்டு மிக தெளிவா கேட்கும். அப்படி கேட்கலன்னா என்ன நடக்கும்? அதுவும் சரி இதுவும் சரி அப்படியும் சரி இப்படியும் சரி எல்லாமே சரின்னு சொல்லி தலையாட்டும். கடைசி உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகும். நான் எதை மாத்தணும் எதை மாத்த தேவையில்லை. அப்படி இல்லை. உங்களுக்கு தெளிவாயிக்கணும். நான் இந்த எழுத்தை தான் மாத்தேன், இந்த எழுத்து இப்படி மாறணும் என்றதுல தெளிவு இருக்கணும். சரி, ஓகே பாப்போம். நாளைக்கும் உங்களுக்கு கிளாஸ் போட்டு சரிங்க தருவாங்க சார். இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு சரி இந்த பாடம் பிழை வராம இந்த அளவு கஷ்டப்படாம சரியா ட்ரை பண்ணி போதும் இன்ஷா அல்லாஹ். உஸ்தாத் அடுத்த கிளாஸ் சாட்டர்டே வைக்க முடியுங்களா? சாட்டர்டேனா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவேன், வீட்ல இருப்பேன். அப்படியா? சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டே இருக்க போதும் இன்ஷா அல்லாஹ் சாட்டர்டே. பிரச்சனை சரிங்க இல்லையா? சார். சரிங்க அழகா சார். கேட்டு வரணுமா? என்னதுங்க சார்? அழகா ப்ரிப்பேர் ஆகிக்கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ் சாட்டர்டே. சரிங்க சார்.